உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 14th மேட்ச் ட்ரையல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இடையில பெங்களூருவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பெங்களூரு பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக், பட் லாஸ்ட் 3-4 மேட்சஸாக பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ரன்ஸ் பெருசாக வரலை, கொஞ்சம் ட்ரையர் விக்கெட்டாக இருக்குது. லாஸ்ட் 4 மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 150 ரன்ஸை தாண்டலை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக பேசஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. தென் லேட்டராக ஸ்பின்னர்ஸ் சூப்பராக பவுல் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஜொனாசன் அண்ட் மணி மின்னு 3 விக்கெட்ஸ் வச்சு எடுத்தாங்க. அதுக்கு முந்தின மேட்சஸில் பேசஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்தாங்க, பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஈஸியாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக 2-3 ஓவர்ஸ் பேட்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். தென் லேட்டராக பால் பேட்டுக்கு நல்லா வரும், பேட்டர்ஸ் நல்லா ஆட முடியும். இந்த சீசனில் இங்கே நடந்த 7 மேட்ச்சில் 6 மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு. தென் ஒரு மேட்ச்சில் டெல்லி சேசிங்கில் லாஸ் ஆனாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுற டீமோட பவுலர்ஸ், தென் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸை டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓவராலாக 17 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. 5 டைம்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 11 டைம்ஸ் சேஸ் பண்ண டீமும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 150 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 198 ரன்ஸை RCBயும், லோவஸ்ட் ஸ்கோர் 107 ரன்ஸை குஜராத்தும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 8 டைம்ஸும், 150 to 169 4 டைம்ஸும், 170 to 189 3 டைம்ஸும், எபோவ் 190 2 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. RCB ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் குஜராத் அண்ட் டெல்லியை பீட் பண்ணாங்க வதோதரால. பட் இங்கே அவங்களோட ஹோம் வென்யூவில் 3 மேட்ச் கண்டினியூஸாக லாஸ் ஆகிருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணாதது பெரிய பிரச்சனையாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ஏக்தா பிஸ்துக்கு பதிலாக பிரேமா ராவத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. பிரேமா ராவத் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஓவர் பவுல் பண்ணி 19 ரன்ஸ் கன்சீட் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் ஏக்தா பிஸ்து உள்ள வரலாம். தென் ராகவி பிஸ்டுக்கு பதிலாக மேகனாவை உள்ள எடுத்துகிட்டு வரவும் சான்ஸ் இருக்குது. ரேணுகா சிங் தாக்கூர், கிம் கரத், ஸ்னேரனா, தென் ஜார்ஜியா வாராகம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். பிரேமா ராவத், எல்லிஸ் பெர்ரி, தென் கனிகா அகுஜா ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் ரேணுகா சிங் தென் கிம் கரத் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஸ்னேரனா கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் ரேணுகா சிங் தாக்கூர், கிம் கரத், ஜார்ஜியா வாராகம், தென் பெர்ரி கூட 1 ஓவர் பவுல் பண்ணலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்பில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணாங்க. பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை, சேம் லெவனோட ஆடலாம். சம்டைம் டைட்டஸ் சாதுக்கு பதிலாக அருந்ததி ரெட்டியை ட்ரை பண்ணலாம். மெரிசன் கப், சதர்லாண்ட், ஜொனாசன், தென் ஷிகா பாண்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டைட்டஸ் சாது தென் மணி மின்னு ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் மெரிசன் கப், ஷிகா பாண்டே அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் சதர்லாண்ட், மணி மின்னு, தென் ஜொனாசன் பவுல் பண்ணுவாங்க. RCB விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவாங்க. டீசன்ட் பிளேயர், 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் டெல்லி 46 ஆவரேஜில் 137 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 அடிச்சிருக்காங்க. இந்த வென்யூவில் 26 ஆவரேஜில் 154 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். ரிச்சா எகென்ஸ்ட் கப் அண்ட் சதர்லாண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 1-2 தடவை அவுட் ஆயிருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டெல்லிக்கு எகென்ஸ்டாக 81 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. மற்றபடி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. எகென்ஸ்ட் டெல்லி 39 ஆவரேஜில் 234 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் 33 ஆவரேஜில் 261 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மந்தனா எகென்ஸ்ட் மெரிசன் கப் 5 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க, பட் டீசெண்டாக ஆடி இருக்காங்க. தென் எகென்ஸ்ட் ஷிகா பாண்டே 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. தென் எகென்ஸ்ட் சதர்லாண்டும் 6 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. பட் இந்த மேட்சுக்கு மந்தனா நல்லா ஆட சான்ஸ் இருக்குது. டெனாலி வயட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டீசன்ட் பிளேயர், 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்.
டெல்லிக்கு அகேன்ஸ்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. தென் யூபி வாரியர்ஸுக்கு அகேன்ஸ்டாக 50 அடித்தாங்க. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 70 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டெனாலி வயட் மெரிசன் கப் கிட்ட 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. தென் ஜொனாசன் கிட்ட 5 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க, பட் டீசெண்டாகவும் ஆடியிருக்காங்க. மற்றபடி சதர்லேண்ட் தென் ஷிகா பாண்டேக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக ஆடியிருக்காங்க. ராகவி பீஸ்ட் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. குஜராத்துக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச்லையும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. மற்றபடி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி டீம் ட்ரை பண்ணால் ராகவி பீஸ்ட்டை டீமில் ட்ரை பண்ணுங்க. 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எல்லிஸ் பெர்ரி 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர், பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். இந்த சீசனில் 5 இன்னிங்ஸில் 3 50s அடிச்சிருக்காங்க. எகென்ஸ்ட் டெல்லி 5 இன்னிங்ஸில் 189 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, சூப்பராக ஆடியிருக்காங்க. இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 304 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 3 50s அடிச்சிருக்காங்க. டீசன்ட் பவுலரும் கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க, சம்டைம் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. பட் இங்கே பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். பெர்ரி எகென்ஸ்ட் மெரிசன் கப் 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க, பட் சூப்பராக ஆடியிருக்காங்க. தென் ஜொனாசன் கிட்ட 8 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. மற்றபடி சதர்லேண்ட் தென் ஷிகா பாண்டேக்கு எகென்ஸ்டாக சூப்பராக ஆடியிருக்காங்க. ஜார்ஜியா வராகம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க, விக்கெட் டேக்கிங் பவுலர். எகென்ஸ்ட் டெல்லி 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இந்த வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டெல்லி பேட்டர்ஸ் எல்லாரும் வராகமுக்கு எகென்ஸ்டாக நல்லா ஆடியிருக்காங்க. பட் இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்கலாம். டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். கனிகா அகுஜா நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. பட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் இல்லை, எப்போவாவது 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க, எப்போவாவது ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால. ரேணுகா சிங் தாக்கூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க, விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் 2 விக்கெட்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. டெல்லிக்கு அகேன்ஸ்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இங்கே இனிஷியலாக பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும், ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் டெத் ஓவர்ஸ்லையும் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. கிம் கரத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை, பட் ப்ரீவியஸ் மேட்சஸில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டெல்லிக்கு அகேன்ஸ்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. எகென்ஸ்ட் டெல்லி 3 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வென்யூலையும் 3 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸ்னேரனா ஆஃப் பிரேக் பவுலர், லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை, பட் அதுக்கு முந்தின மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டெல்லியில் ஜொனாசன் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், ஸோ எந்த அளவுக்கு ஸ்னேரனா எஃபெக்டிவாக இருக்க முடியும் டவுட்டு தான். பட் கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க, டீசன்ட் பேட்டரும் கூட. பிரேமா ராவத் லெக் பிரேக் பவுலர், 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம், விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை, கிராண்ட் லீக்கில் வேணால் கன்சிடர் பண்ணுங்க. டெல்லி விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சாரா பிரைஸ் டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவாங்க. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் க்ளவர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. ஷஃபாலி வர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர், கன்சிஸ்டண்டாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பையும் 40+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. பட் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட் ஆனாங்க. எகென்ஸ்ட் ஆர்சிபி ஓவராலாக 40 ஆவரேஜில் 201 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூலையும் நல்லா ஆடியிருக்காங்க, டீசெண்டாக ஆட முடியும். மெக்லானிங் டீசென்ட் பிளேயர், பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ரீசெண்டாக T20ஸில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இந்த சீசன்லையும் கன்சிஸ்டண்டாக ஆடலை. யூபி வாரியர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு 50 அடித்தாங்க. தென் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை சூப்பராக ஆடினாங்க. மற்றபடி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. எகென்ஸ்ட் ஆர்சிபி 30 ஆவரேஜில் 150 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூலை டீசெண்டாக ஆடியிருக்காங்க. மெக்லானிங் எகென்ஸ்ட் கிம் கரத் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 33 பால்ஸ் ஆடி 21 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. பட் எகென்ஸ்ட் ரேணுகா சிங் சூப்பராக ஆடியிருக்காங்க. ஜமீமா ரோட்ரிகோஸ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர், பட் இங்கே கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்லை. யூபி வாரியர்ஸுக்கு எகென்ஸ்டாக 50 அடித்தாங்க. தென் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 32 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க.
இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ரிஸ்கா டீமில் ட்ரை பண்ணுங்க. ஓப்பனர்ஸ் யாராவது இனிஷியலாக அவுட் ஆகிட்டா ஜமீமா ஸ்டெடி பண்ணி டீசெண்டாக ஆட முடியும். எகென்ஸ்ட் ஆர்சிபி 28 ஆவரேஜில் 112 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடியிருக்காங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிக்கி பிரசாத் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவாங்க, பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க, மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. சதர்லாண்டு டீசெண்ட் ஆல்ரவுண்டர், பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, விக்கெட் டேக்கிங் பவுலர். 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. டெத் ஓவர்ஸ்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஆர்சிபி விக்கெட்ஸ் எடுக்கல. இந்த வென்யூவில் 6 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங்லையும் 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். ஜொனாசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தாங்க எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, ஸோ இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் ஆர்சிபி 5 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டீசன்ட் பேட்டரும் கூட சம்டைம் பேட்டிங்கில் ப்ரமோட் பண்ணுறாங்க. குஜராத்துக்கு எகென்ஸ்டாக ஒரு 50 எல்லாம் அடித்தாங்க, நம்பர் 3ல் பேட்டிங் ஆடி. ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க, பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். மெரிசன் கப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை விக்கெட்ஸ் எடுக்கலை, பட் எக்கனாமியாக பவுல் பண்ணாங்க. அதுக்கு முந்தின எல்லா மேட்சஸ்லையும் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. கப் எகென்ஸ்ட் ஆர்சிபி 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டெல்லி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஷிகா பாண்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பவர் பிளேயில் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க, விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பிச் இனிஷியலாக நல்லா சப்போர்ட் கொடுக்குது, மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். தென் டாட் பால்ஸ் அதிகமாக போடுறாங்க, ஸோ பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்க முடியும். இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் எகென்ஸ்ட் ஆர்சிபி 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டீமில் கன்சிடர் பண்ணுங்க. மணி மின்னு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் தான் பவுல் பண்ணாங்க, பட் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்தாங்க. இங்கே டெல்லி கேபிட்டல்ஸ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் பேட்டிங்லையும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. டைட்டஸ் சாது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. குஜராத்துக்கு எகென்ஸ்டாக 1 விக்கெட் எடுத்தாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை விக்கெட்ஸ் எடுக்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாங்க. ரீசன்ட் டைம்ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் 1 விக்கெட் எடுக்கிறாங்க. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க, டீசன்ட் பவுலர். இந்த டீமை பாருங்க, இதில் மெக்லானிங் இல்லை ஷஃபாலிக்கு பதிலாக ஜமீமாவை ட்ரை பண்ணலாம். தென் டெல்லி செகண்ட் பவுல் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்காக மெரிசன் கப்பை ட்ரா பண்ணிட்டு கிம் கரத்தை ட்ரை பண்ணலாம். தென் ஷிகா பாண்டே இல்லை கொஞ்சம் ரிஸ்காக மணி மின்னுவை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டனாலி ஒயிட், கனிகா அகுஜா, ஸ்னேரனா, மணி மின்னு, தென் டைட்டஸ் சாதுவை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எல்லிஸ் பெர்ரி, சதர்லாண்ட், தென் ஜொனாசனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மெக்லானிங், வராகம், தென் ஷஃபாலி வர்மா, தென் ஸ்மிருதி மந்தனாவெல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.